கதிர்காமம் முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு பக்தர்கள் காட்டுப்பாதை வழியாக கடந்த 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை முதல் உகந்தை வனப்பாதை வழியாக பாத யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் குறித்த பகுதியில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டதாக பாத யாத்திரை செல்லும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இவ்வாறான நிலை ஒருபோதும் இடம்பெறவில்லை. ஆனால் இந்த முறை இடம்பெற்றதாகவும் இதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் கவனம் எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் தெரிவித்தனர். அத்துடன் கடந்த 20ஆம் தேதி திறக்கப்பட்ட கதிர்காமம் காட்டுப்பாதை எதிர்வரும் 4ஆம் தேதி மூடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாத்திரை மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. மக்கள் தொகை பெருந்தளவாக அதிக அளவில் வந்திருக்கிறது. திறந்ததுக்கு 5000 7000 வரையிலான சனம் இங்க வருகை தந்திருக்கும் என்று மக்களால் கணிக்கப்படுகின்றது. இந்த அதிகாரிகளும் அரசாங்கங்களும் உரிய முறையில் இந்த மக்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்த மாதிரி காணப்படாத ஒரு குறைபாடு மட்டும் காணப்படுது. குழந்தைகள், தாய்மார், வயது வரது அனைவரும் வந்திருந்த சூழ்நிலையில தண்ணி வசதி என்பது மிகவும் பற்றாக்குறையா இருக்கின்றது. இது மக்கள் காலகாலமா செல்ற ஒரு யாத்திரையில இந்த மக்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதியை செய்து கொடுக்க முடியாத அளவுல இருக்குமாக இருந்தால் இது மிகவும் பாரதூரமான ஒரு விடயம். இந்த அளவுக்கு மோசமான தண்ணி பற்றாக்குறை நிலவுன ஒரு யாத்திரைன்னா இந்த வருடமா தான் இருக்குது. வேறு எதையும் மக்கள் எதிர்பார்க்கல. சாப்பாடு எல்லா விடயங்களையும் அவங்களே கொண்டு வராங்க, அவங்களே சுமந்துதான் இந்த யாத்திரையை நடத்துறாங்க. அவ்வாறு இருக்கக்குள்ள அவங்களுக்கான தண்ணி வசதிக்குரிய போதிய ஏற்பாடு காணப்படலை. இது எதிர்வரும் நாட்கள்லேயாவது இது வருகின்ற மக்களுக்கு உரிய முறையில இந்த தண்ணி வசதிகளை செய்வதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்றது எங்களோட பணிவான வேண்டுகோளா இருக்கின்றது. தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு இதுகளெல்லாம் வெளிப்படுத்துங்க. தாய்மார் செத்து பிழைச்சி வருதுகள். எங்களை காக்க அப்பன் முருகன் வருவான். முருகா 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 அரோரா 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 முருகா முருகா சத்திவேல் முருகா. முருகப்பெருமானின் அடியவர்களே, நீங்கள் பயணிக்கின்ற இந்த காட்டுவழி பாதையில் உட்காத பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை கண்டால் அவற்றை உரிய முறையில் கழிவகற்றி செல்லுமாறு வேண்டுகிறேன்.